தமிழ் திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டாராக எம்.கே. தியாகராஜ பாகவதர் போற்றப்பட்டாலும் அவருக்கு இணையாக அதை விடவும் மேலாக ரசிகர்களால் தமிழ்நாடு மக்களால் கொண்டாடப்பட்டவர் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். 1917 ஜனவரி 17 பிறந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் நாடகங்களில் நடித்து பின்னர் வெள்ளித்திரையில் அறிமுகமாகி தமிழ்நாட்டுக்கே ஒளிவிளக்காய் அமைந்தார். சரித்திர கதைகளை தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்த போது எம்.ஜி.ஆர். சமூக படங்களுக்கு எடுபடுவாரா என்ற கேள்வி பல்வேறு தரப்பினருக்கு எழுந்தது. இந்த எண்ணத்தை மாற்றியமைக்கும் விதமாய் வெளியான திருடாதே படம் எம்.ஜி.ஆருக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. உழைக்கும் மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்தும் விதத்திலேயே எம்.ஜி.ஆரின் பெரும்பாலான திரைப்படங்கள் விளங்கியது. நாடோடி மன்னன், ராஜா தேசிங்கு, நினைத்ததை முடிப்பவன், எங்க வீட்டு பிள்ளை, மாட்டுக்கார வேலன், அடிமை பெண், நீரும் நெருப்பும், உலகம் சுற்றும் வாலிபன், குடியிருந்த கோவில் உள்ளிட்ட 17 திரைப்படங்களில் இரட்டை வேடத்தை ஏற்று நடித்திருக்கிறார் எம்.ஜி.ஆர். ஓர் சினிமாவை மக்கள் வெறும் பொழுதுபோக்காய் அல்லாமல் பாடமாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதற்கு உதாரணமாய் எம்.ஜி.ஆரின் எத்தனையோ திரைப்படங்கள் திகழ்ந்து வருகின்றன. திறமை, துணிச்சல், கருணை, சிந்தனை தெளிவு, தொலைநோக்கு பார்வை போன்ற ஏராளமான பண்புகள் அவரை நடிகனில் இருந்து தலைவனாவதற்கு படிக்கற்களாய் அமைந்தது. பிறருக்கு உதவி செய்யும் எண்ணமும் நேர்மையுடன் வாழ்வதே பெருமை என்பதையும் உணர்த்தியது எம்.ஜி.ஆர். ஏழையாக இருந்தவருக்குத்தான் ஏழைப்படும் அவதி புரியும். அந்த வகையில் சிறுவயதில் ஏழ்மையின் பிடியிலேயே வாழ்ந்த எம்.ஜி.ஆர். தன் மக்களை வாழ்நாளின் இறுதி வரையிலும் முன்னேற்றம் காண பாடுபட்டார். சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை அடைந்தும் அவரது ஒரே பார்வை சாமானியர்களின் மீதே இருந்தது. நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வாக்கை இறுதி காலம் வரையிலும் நினைத்து நடைமுறைப்படுத்தி காட்டிய எம்.ஜி.ஆர். காலம் தந்த அருட்கொடை.